எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க. நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு என் பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். இட்லி தேங்காய் சட்னி அது பார்க்கலாம். இப்போ வேலை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. துணி பார்த்தீங்கன்னா நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய இருக்குங்க. ஈர துணி கொஞ்சம் இருக்குது. துவைக்கிறது எவ்வளோ இருக்குது நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குன்னு. எம்மோ ஒரு மூட்டை இருக்குது. இது எல்லாமே கையில் துவைக்கணும், மிஷினில் துவைக்கணும். இது ஈர துணி. நேற்று கடலில் முங்கினோம் பார்த்தீங்களா, இந்த வாளியில் தண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதை இன்னும் அலசிட்டு அதுக்கப்புறமா சோப் போட்டு துவைக்கணும். மிஷினில் போட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் இதாயிரும். வாங்க இப்போ இட்லியும் ஊற்றியாச்சுங்க. எங்கள் மாமா சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. பசங்களுக்கு இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி வெந்துருச்சு, எடுக்கணும். பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு. இன்னொரு அடிச்சு ஊற்றி எங்கள் மாமா 4 இட்லி சாப்பிட்டாரு. 4 இருக்குது. தேங்காய் சட்னி வச்சேன். பாருங்கள் இதாங்க காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில். வெந்துருச்சு, எடுத்துடலாம். தண்ணி என்ன இட்லி இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது கருப்புளுந்து இட்லினால அப்படி தாங்க இருக்கும். பாருங்கள் நல்லா அப்படியேவும் மல்லிகைப்பூ இட்லி மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இட்லியை எடுத்து அப்படியே காட் பாக்ஸில் வச்சிடலாம். இப்போ காட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா சின்ன தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கான், வந்து சாப்பிட்டுருவான். இது பெரியவனுக்கு. தேங்காய் சட்னி காலையில் இட்லியும் சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. என் பையன் சாப்பிட்டுக்கும். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இட்லி நல்லா சூடாக இருக்குது. சூடாக தேங்காய் சட்னிக்கு இட்லிக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் அவசரத்துக்கு இப்படி தாங்க செஞ்சுக்கிடுவோம். சரி சாப்பிடு தம்பி. நிறைய வேலை இருக்குங்க. இன்னும் மதியம் சமைக்கணும். அதுக்கு முன்னாடி துணி எல்லாமே துவைச்சி போட்டு மற்ற வேலையில் பார்க்கணும். என் பசங்க சாப்பிட்டாங்கன்னா எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்தது நான் வேலையில் பார்க்கலாம். இன்னும் பாருங்கள் நான் மோங்களவில் ப்ரெஸ் பண்ணலை. அடுத்து வேலையில் முடிச்சுட்டு தாங்க நான் சாப்பிட்ணும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பை, நன்றி, வணக்கம்.